அசோக், யார கட்டுற குளிக்க வந்த? அப்பெல்லாம் நான் எங்க அப்பாவோட இங்கதான் குளிப்பேன். இனிமே என்ன கேட்காம நீ இங்க குளிக்க கூடாது. நான் குளிப்பேன். என்ன கேட்காம நீ இங்க வரக்கூடாது. நான் வருவேன். என்ன கேட்காம நீ இங்க குளிக்க கூடாது. நான் குளிப்பேன். என்ன கேட்காம நீ இங்க வரக்கூடாது. நான் வருவேன். செத்து தொலைடா. மாமா, இனிமே உங்களை கேட்காம இங்க வர மாட்டேன் மாமா. இங்க மட்டுமில்ல, இனிமே என்ன கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது. போவையா? போக மாட்டேன் மாமா. போக மாட்டேன் மாமா. எனக்கு மூச்சு திணறுது மாமா. தூக்கி விடுங்க மாமா. மாமா, எனக்கு தூக்கி விடுங்க மாமா. பாக்கு துவர்ப்பு, பாகற்காய் கசப்பு, மாங்காய் புளிப்பு, உப்பு கரிப்பு, மிட்டாய் தித்திப்பு, மிளகாய் காரம், மாங்காய் பச்சை நிறம், கொக்கு வெண்மை நிறம், கிளி பச்சை நிறம், மிளகாய் சிவப்பு நிறம், எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறம், வானம் நீல நிறம், பால் வெண்மை நிறம், காக்கை கருப்பு நிறம், அன்னம் வெண்மை நிறம், கழுகு பழுப்பு நிறம். ஓரெண்டு ரெண்டு, ஈரெண்டு நாலு. இல்ல, ஈரெண்டு அஞ்சு. இல்ல, ஈரெண்டு நாலு. இல்ல, ஈரெண்டு அஞ்சு. இல்ல, ஈரெண்டு நாலு. ஈரெண்டு அஞ்சு. சொன்னா ஈரெண்டு அஞ்சு. 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 அசோக், என்னப்பா ஏதாவது கனவு கண்டியா? ஆமாம்மா, மாமா என்ன பயமுறுத்தினாரு. அவர் முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா. வா, படுத்துக்கோ. சொல்றா, நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம். நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம். நான் பைத்தியம் சொல்லு. நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நான் பைத்தியம் இல்ல. சொல்றா. பைத்தியம். 95. நான் பைத்தியம். 96. நான் பைத்தியம். 97. பைத்தியம். நான் பைத்தியம். 98. சொல்றா. நான் பைத்தியம். 99. இன்னும் ஒண்ணு சொன்னேன்னா பொழைச்சு, இல்ல நான் அடி பிச்சிரு.
பைத்தியம் 100 நாளையிலிருந்து 200 வாட்டி சொல்லணும். புரிஞ்சுதா? யார் யார்கிட்ட சொல்லணும்? எல்லாருகிட்டையும் நல்லா சொல்லி பழகிட்டு என்கிட்ட வந்து ஒழுங்கா சொல்லு. போ. காலையில ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு சொல்லட்டுமா? போய் பழைய சாத்தை சாப்பிட்டு பாடு. உடைச்சிட்டியாங்க? கொண்டுபடா. கொஞ்சம் டீ மிச்சம் இருக்கு. வா. இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம். என் எச்சி டீ கிடைக்குது. சந்தோஷமா சாப்பிட்டு சுத்தமா கழுவி வை. வா. குடுறா. சோடாவா? குடி. இத குடுறா. ஐயோ, இது பானா மாமா. இது புகையிலாம் சாப்பிட்டா வாந்தி மயக்கம் வரும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. மானா இப்ப என்ன குடிக்கிறியா இல்லையா? இது சாப்பிட்டா நாக்கு வளருமா? எனக்கு ஏற்கனவே திக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மாமா. குடிக்க போறையா இல்லை? குடுறா. குடிக்கிறியா இல்லையா? கொஞ்சம் குறைச்சாவது கொடுங்க. நாத்தமா இருக்கு. மாமா மாமா, நீங்க அப்ப அடிச்சது கூட இப்ப வலிக்கல. சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. ஏன்னா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. கம்பு எதுக்கு மாமா? போய் படு. சரி. ஆமா, ஒரு சின்ன உதவி. என்ன? கொஞ்ச நேரம் இந்த ரூம சுத்தாம பிடிச்சுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன் மாமா, வரேன். முரளி, அம்மா அம்மாவாது லொம்மாவாது
அது கோயிலுக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்க. ஏன்டா கண்ணுக்குட்டி அழைச்சிட்ட? இப்பதான் நீங்க ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. அட அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. திக்குவான் இருக்கிறான்ல, ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன். உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான். விவகாரம் வராம விவரமா நடிச்சிரு. சரி. அப்பாடி தலையெழுத்துடா பூபதி. பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டியும். அடுத்ததாவது ஒரு ஒத்த நாடியா பிடிப்பான். கண்ணாடி. ஐயோ அம்மா. ஆமா, நேத்தி காலில் கட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ குடிக்க கொடுத்தாரு. கண்ணாடிய காணும், தலைகால் புரியல. பாத்தியா, கண்ணாடி காலில் மாட்டி இருக்கு. மாமா கிட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு குடிக்க கொடுக்க வேணாம். அண்ணாக்கா சரி, கட்டாத விடுற. ஐயோ அம்மா அம்மா அம்மா. என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க. எந்திரிமா, எந்திரி எந்திரி. அழாதம்மா, அழாத. என்ன நடந்துச்சுன்னு பயப்படாம சொல்லு. நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது அசோக் எஜமா எனக்கு எடுத்துட்டாருங்க. என்ன தைரியம் வந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? வாய தொழிலாளிகள் என் உயிருக்கு உயிரானவங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த பொண்ணு நம்ம கூட போறக்கார சகோதரி மாதிரி. அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கா. நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசமாக்கிட்டியா? வலிக்கும். பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணுவியாடா? எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க பழகி. ஐயோ அம்மா, அம்மா கிட்ட சொல்லு. பெல்ட்டால அடிக்காதீங்க மாமா, ரொம்ப வலிக்குது மாமா. கையால அடிங்க மாமா, கையால அடியா. கையாலையா? மாமா கண்ணாடி உடஞ்சு போயிடும். கண்ணு தெரியா, கண்ணாடி உடஞ்சு. ரத்னம், அசோக்கோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யறேன். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கு வராது முதலாளி. என் கடமை தானே செஞ்சேன். நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி. அங்கதான் ரொம்ப வலிக்குது. உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு
ஆள் இல்லையேன்னு நினைச்சு என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாயிடுச்சேப்பா. அம்மா இப்படியே விட்டா அப்புறம் மாமா என்ன அடிச்சே கொன்னுடுவாரு. நான் செத்து போனாலும் போயிருவேன். அதனால இங்க இருந்து ஓடி போயிடலாமா? நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன்ப்பா ஓடி போகணும்? சரி, அப்போ இங்கே இருந்துடலாங்கிறியா? அப்போ நான் மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்ன அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சு போச்சு. இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்கலா தெரியுது. நீ கூட அங்கலா தான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத, கண்ணாடி வானுங்க. அழுகாத, கண்ணாடி வானா. பைத்தியக்காரா, நீ ஒருத்தி தான் சொல்லாம இப்ப நீயும் பைத்தியம் சொல்லிட்ட. ஐயோ இல்லம்மா, இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணு கெட்டுட்டானா? செட்டப் எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயில இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்குது 220S பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு, ஜோலி கொஞ்சம் ஓம் சக்தியே ஓம், ஓம் சக்தியே ஓம், ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே ஓம், விநாயகா ஓம் சக்தியே ஓம், காமாட்சியே ஓம் சக்தியே ஓம், பங்காரு காமாட்சி அம்மா. வாங்கம்மா. என் புள்ள பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க. பையனோட பேர் என்னம்மா? அசோக். வாடா கண்ணா, வாடா. ஆண்டவனை நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட்டு எடுறா கண்ணா. சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய், அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா. கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களேன். சும்மா அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து புறா இவன் பேர்ல இருக்கு. ஆனா என் தம்பி இவன் 2 கட்டானா வளர்த்துட்டான். அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா. இந்த பேரராசிப்படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா. மங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னையாது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய். சகாயமான விலை. எது எடுத்தாலும் 1 ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய் தான் சார். வாட்ச் இல்ல சார், தட்டு 1 ரூபாய், ஊதல் 1 ரூபாய், வாட்டு 1 ரூபாய், பொம்மை 1 ரூபாய். சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், எச்சி வேற கொடுங்க. நல்ல ஊதம். என்னடா அடிச்சிட்டு போற? நான் ஒண்ணு இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் அம்மாவை கூட்டி சொல்லிடுவேன். யாரு? அம்மாவை கூப்பிடா. அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன பல்ல உடைச்சிரும் ராஸ்கல். என்னது சிக்கன் காமிக்கிறேன். கூப்பிடுறாங்கம்மா. எங்கம்மா? ஏன் அவரை போட்டு அடிக்கிற? நீ யார் மாதிரி கேட்கறது? முதல்ல கையை எடு. நான் யாரா இருந்தா உனக்கு இல்லையா? ஒரு பெரிய இடத்து பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறியே, போயா.
போலனா போனா உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. நானே அடிச்சிருப்பேன், அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஊதி இதோ பாருமா. நீ யாருமா? என்ன சட்டையை பிடிச்சி இழுத்தவன கழுத்து பிடிச்சி தள்ளினாங்க, அவங்கதான் அவங்க. என் பேரு மங்கம்மா. அப்படியா? உங்க அப்பா அம்மா? மாமா மட்டும் இருக்காரு. எனக்கும் ஒரு மாமா இருக்காரு. ரொம்ப. நீ எங்கம்மா இருக்க? அதோ அந்த வீட்டுல. நான் வரேன். மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா ஆஸ்தியெல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவான். என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மா தான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்நாதே ஜீவித சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யுக்தா விசேந்திரிய அனுஷேந்திரிய பிரதிஷ்டாதி. அழாதம்மா. அழாதம்மா. மங்கம்மா இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் அங்கேயும் வந்து தங்கலாம். எங்களுக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்து மனசை வச்சுக்கிட்டு தங்கச்சியோட சடையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா, அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்களை அடிப்பேனா? அழ வேணான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சி தங்கச்சிம்மா, மாப்பிள்ள சொல்லபடி கேளுமா. சொல்லட்டுமா? அழக்கூடாது. அப்போ வீட்டுக்கு போயிடலாம். மாமா, நாங்க கால்ல விழுந்துக்கிறோம், காலை கொஞ்சம் காட்டுங்க. என்னடா கழுத்துல மாலை? இதாரு அவ என் மருமக. யார கேட்டுங்க கல்யாணத்தை பண்ணீங்க? என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு நான் யார கேட்கணும்? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது. கடவுளே ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன? அப்படியா? நான் பாக்கலையே. பாத்தீங்களா மாமா, கடவுளே ஒத்துக்கிட்டாரா? நீங்க ஒத்துக்கலன்னா எப்படி? என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரியவர் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க போயிட்டு வர்ற மாமா. யார் ராணி? ஜம்பு. அது நான் மாயாண்டி, மங்கம்மாவோட மாமா. இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல. பாபா, இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாது இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்த. இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கா. விடமாட்டேன், விடமாட்டேன். வேணும்னா நீ பாரு, இந்த திக்குபாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன், சத்தியம்.
எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட. இந்த அம்மா இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த சாவி குத்தியும் வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குதாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்த மட்டும் என் தம்பிக்கிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். ஐயோ, எனக்கு ஒரே கல்யாண அசதி, தூக்கமா வருது. எங்க கூட்டிட்டு போற? உங்க அப்பாவுடைய ரூமுக்கு. அப்பா ரூமுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ ஏன் காத்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி ராத்திரியா பார்த்தது இல்லையா? எல்லாம் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா, நீ போ. ஐ, நான் தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த? எங்க வெளியே வரியா? கையில் என்ன பலகாரமா திம்பமா? ஐயோ, எல்லாம் நகை கீழே கொண்டு போனீங்கன்னா மாமா எடுத்துக்குவாரு. அம்மா இனிமே எல்லா பொருளையும் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ இதை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பார்த்திய. புரியாத பொண்ணா இருக்கிறிய, போ. கொடு. இனிமே இதெல்லாம் மாமாக்கு தான் சொந்தம். மாமாவுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேணாம். இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிடுறேன். உங்க மாமா பொல்லாதவரா? நல்ல கல்வி காட்டப்போ. எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு. அங்கெல்லாம் தொடாது. என்ன கூசுதா? இல்ல, பெல்ட்ல போட்ட. பெல்ட்டா? கழுத்துல என்ன பெல்ட்? ஆமா போட்டார, ஸ்டீல் பெல்ட். இன்னும் ஆறல. கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி. என்ன இது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய காயம்? இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன். எல்லாம் மாமா கொடுத்ததுதான். எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல்லாம் சொல்லட்டுமா? இவ்வளவுத்துக்கும் வேற ஒருத்தனா இருந்தான்னா செத்து புல்லு முளைச்சு போயிருக்கு. நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினேன். அந்த ஆள் அவ்வளவு பெரிய குடும்பக்காரனா? இன்னும் நான் உனக்கு பாதி கதை கூட சொல்லல. இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லைன்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்கேன். நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்காம விட்டாரு. நீ அப்பவும் என் கூட இருந்தானே எனக்கும் தைரியமா இருக்கும். நீ என்னை விட்டு போயிட மாட்டிய. மாட்டேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஐயோ, ஏன் அழுகுற? என் கதையை காட்டா அடி வாங்கின நானே அழுகல, நீ ஏன் அழுகுற? அழக்கூடாது, சிரிக்கணும். அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன். கிச்சு கிச்சு. என்னது? சாவியை இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க? அப்படி வச்சிரு. பாத்தியா, கண்டதை பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு முத ராவு. நாங்க இதுக்கு முன்னாடி நீ ராத்திரியா பார்த்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க சொல்லிட்டாங்க. என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாட்டுப்புட்டுன்னு தூங்கலாம். தூங்குங்க. இங்க படுத்தா சரி. எனக்கு என்ன, உனக்கு தான் கால் வலிக்க. இது கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மங்களா தானே தெரியும். தூங்கும் போது கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பார்க்க போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை
சொப்பன பாக்குறா. சரி நீ சொல்ல, உனக்கு ஏன் இன்னைக்கு முத ராத்திரி? அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி மறந்து வச்சா? அவ்வளவுதான். அவ்வளவு என்ன நீ உனக்கு எல்லாம் தெரியும்னு அம்மா சொன்னாங்க, நீ ஒண்ணுமே சொல்லாம என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற. ஆமா. என்னது? நீ என்னமோ தெரியல, நீ என்ன தொட்டதும் மூச்சு முட்டுது, நஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. எல்லாம் ஒன்னாலதான். பின்ன நீதான் ரொம்ப அழகா இருக்கிய. இது பாருங்க, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய வாழ்றதுக்கு வரல, பின்ன திருடிட்டு போறதுக்கு வந்த. திருடிக்க? ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத. நீ என்ன போயிட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து செத்துருவா. ஆமா, என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு சும்மா தானே சொன்ன. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்லு. பயமுறுத்திட்டிய. மறுபடியும் மூச்சு முட்டுது, நெஞ்சம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா நல்லா இருக்கு. குட் ஈவினிங் மாமா. இதுக்காக இந்த கல்யாண நாடகமா? நல்லா இருக்கு. அத அப்படி கொஞ்சம் வை. வச்சுக்க. உனக்கு தாயா, இன்னையிலிருந்து நீ நம்பாளு. சொல்ல வேண்டியவங்க கிட்ட உண்மையை கரெக்டா சொல்லின. ஓகே? சரிங்க. இல்ல, இந்த கல்யாண நாடகம் இல்ல. ஆமா, நாடகம் தான். கிளி ஜோசியர்கிட்ட நீங்க சொன்னது எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தையே போட்டோம். கல்யாணம்ங்கிற பேர்ல மங்கம்மாவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி ராவோட ராவா எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கிறது தான் எங்க திட்டம். போய் என் தம்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க சொல்றீங்க. ஏன் கோயில்ல தாலி கட்டிக்கிச்சு இந்த குடும்ப வழக்கு? அத கேட்டு பாரு. குடும்ப வழக்கு சொல்லு. அட மங்கம்மா, பாத்தியாக்கா, பதில் வரல. எப்படி வரும்? கண்ட கழுதைகள்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். போடி வழியா. ஐ போடி. அம்மா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ராத்திரி உங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடுச்சு. அவரை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல. கூட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள போந்துட்டீங்க. இப்ப தனியா ஸ்பெஷல் நாடகம் போடுறீங்களா? போடுங்க, நல்லா இருக்கு. போடி வழியா. அம்மா, நல்ல குடும்பத்து பொண்ணு நம்பினேன்.
என்னை ஏமாத்திட்டியே. வேற சொல்லியாச்சுல, வா. அம்மா என்ன லோமா விட்டா நடிச்சு பிக்குவாய குள்ளோஸ். என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டியே. நீ நல்லா இருக்கா? சரி போகணும்னா போ, நான் என்ன தடுக்கவா முடியும்? ஆனா நீ போனதும் மாமா என்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குளம் குட்டையில விழுந்து நான் சரி போ. ஆனா உனக்கு பிடிச்சமான இந்த நகையும் எடுத்துக்கிட்டு போ. சந்தோஷமா இரு. நிறைய நகை இருக்கு, திருட்டு பசங்க ஜாஸ்தி, பார்த்து போ. நான் வரேன். நீ அழுற, நான் தான் அழுகணும். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? இங்க இருந்த மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு, நான் செத்து போயிடுவேன், எங்கேயாவது ஓடி போயிடுவாமா. போகலாம். பஸ் ரயிலுக்கு காசு கொண்டு வரலையே. நகை இருக்கே. நகை கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நான் முன்னாடி போறேன், நகையெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வான்னு அவங்க கிட்ட சொன்னையா? இல்ல மாமா, நான் தான் நகையெல்லாம். கொண்டாடி நகைய. இது இவருக்கு சொந்தமானது. என்னடா இது பெரிய அளவு? ஐயோ மாயாண்டி வாங்கிய கொண்டாடி நகைய. என்னங்க வாங்கல, காப்பாத்துங்களே. இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். வாங்க காப்பாத்துங்க. என்னங்க நான் உங்க பொண்டாட்டிங்க, இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான், பாத்து நிக்கிறீங்களே. வாங்க என்ன காப்பாத்துங்க. என்னங்க கோழைய பாத்து நிக்கிறீங்க? பாத்தீங்களா என்ன அடிக்கிற பாருங்க. இவனை அடிங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க, இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான் பாருங்க. என்னங்க கோழைய பாத்து நிக்கிறீங்க? வாங்க வந்து காப்பாத்துங்க. என்ன வீரமா உனக்கு எதுக்குடா? வாங்க காப்பாத்துங்க. போட்டு சாப்பிடுங்க. விடாதீங்க விடாதீங்க. போட்டு மிதிங்க மிதிங்க. போட்டாதரா என்ன பாத்தியா? கொன்னுடுவேன். வேணாட்டா வேணாட்டா. அம்மா அம்மா அங்கம்மா.
மாயாண்டி, இந்த கொலையை பாத்துட்டால ஒண்ணு பண்ண இவளையும் கொண்டுட. கண்ணா அசோக், அக்கா அசோக் பாருங்க. அழாதீங்க முதலாளி. மாயாண்டி, அசோக். முதலாளி, அந்த சண்டாளியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துச்சு. அந்த நகையை வாங்கிட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அசோக்கு கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு. அக்கா, 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 அக்கா. அப்புறம் சொல்லுங்க மிஸ்டர் பூபதி. ஏன் வக்கீல் சார், அக்காவும் செத்து போயிட்டாங்க, அசோக்கும் செத்து போயிருச்சு. அப்ப இந்த ஆஸ்தியெல்லாம் எனக்கு தானே சேரணும். ஐ எம் சாரி மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. உங்க அக்கா அவங்களுக்கு பிறகு அவங்க ஆஸ்தி எல்லாம் அவங்க மருமக மங்கம்மா பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சுட்டாங்க. மங்கம்மாவுக்கு பிறகு அவங்க குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி சேரும். குடும்ப வக்கீல்ங்கிற முறையில நான் தான் அந்த யோசனையை சொல்லி ஏற்பாடு பண்ணேன். நான் டிக்டேட் பண்ணேன், இந்த குமாஸ்தா தான் உயில் எழுதினாரு. மங்கம்மாவோட ஆசைய யாரும் எதுவுமே செய்ய முடியாது.
அனுபவிக்கலாம். ஆனா அதை விக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உயில் விஷயம் மங்கம்மாவுக்கு தெரியுமா சார்? அநேகமா தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அசோக் மங்கம்மா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் உயில் எழுதுது. கல்யாணத்துக்கு மறுநாளே அசோக் கொலை செய்யப்பட்டுட்டான். அந்த அதிர்ச்சியில உங்க அக்காவும் காலமாயிட்டாங்க. அந்த ஒரு நாள் கேப்ல உங்க அக்கா மங்கம்மா கிட்ட உயிலை பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். ஏன் சார் இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேகமா உங்க அக்கா தான் எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல வச்சிருக்க. என்னையும் என் குழந்தையும் நீதான் தாயை காப்பாத்தணும். இடுப்பள்ளி போல இருக்கு. தூக்கு தூக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போல. என் மகன் எதிர்காலத்துல இயற்கையை எதிர்த்து போராடு. இவன் அப்பா மாதிரி கோழையா இல்லாம ஒரு பெரிய வீரனாகும். இவனை வச்சு என் மனசுல இருக்கிற சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். இத சாப்பிட்டலடா எனக்கு அது பட்டறடா குடுக்க போறியா இல்லடா ஐயா டீச்சர் கிட்ட சொல்றேன் ஐயோ அம்மா என்கிட்டயா விளையாடுற? ஏனாச்சு அழுவுற? என்னாச்சு? வா இருக்கு பாழுற. என்னாச்சு? குண்டுமணி என் சாப்பாட்டை புடுங்கி தின்னுட்டு என்ன அடிச்சிட்டாமா.
பைத்தியம் கொடுத்துட்டு அடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறியே மானம் கட்டவன். உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஏன்டா அவனை திருப்பி அடிக்கல? அவனை பார்த்தால பயமா இருக்குமா? இப்படி பயந்து பயந்து கோழ மாதிரி இருந்தானா நீ பெரியவன் ஆனதும் தெருவுல போறவன் உன்னை அடிப்பான்டா. இப்படிதான் பழக்க போற. தாங்காது போறோம் விட்டுருங்க. என் காலை ஏன்டா பிடிக்கிற? அவங்க காலை கஸ்மாலா எந்திரிடா. குமரி பெண்ணின் உள்ளத்தில குடி இருக்க நான் வரலாமான்னு என் பொண்ணை பார்த்து லவ் பாட்டு பாடினியா? தப்பா? அவ கால உயிவு உயிவா பேமானி விட்டு விட்டு என்ன பார்த்து பாட்டு பாடுவியா? பாடவே மாட்டேன். விசில் அடிப்பியா? விசில அடிக்க மாட்டேன். ராசா பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். உதவிக்கு உதவி உதைக்கு உத. வீண் வம்புக்கு போறதில்ல, வந்த வம்ப விடுறதில்ல. நீ வாய்க என்ன இது? ஜோடி நல்லாதான் இருக்கு. ஒண்ணுக்கு பக்கத்துல சைஃபர் போட்ட மாதிரி. நீ கண்டுக்காத. டாய் கடுகு என்னம்மா இன்னாடி பண்ணிக்கிட்டு சும்மா சும்மாவா? இடிச்சா போடி வீட்டு உள்ளார போடி. டாய் கொத்தவரங்க அத்தே
அத்தனை பல்ல சொத்தை ஆக்கிடுவேன். பின்ன ஆண்டி நான் கூப்பிட முடியும்? கூப்பிடா நீ ஆண்டின்னு கண்ணை நோண்டி எடுத்துறேன். பின்ன என் காதலியோட அம்மா வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? காதலியா? ஆர்டா நீங்கதான். அட்டிங்க ஒப்பன் தன்னானே உங்க பொண்ணு அத்தே. என் பொண்ணே நீ லவ் பண்ணிக்கிறேங்கறியா? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆகுது? என்ன இல்ல, 24 வயசு இருக்குது, இளமை இருக்குது, கல்யாணம் ஆன 10வது மாசத்துல உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க நல்ல ஆண்மை இருக்குது. அதுக்கு மட்டும் தான் ஆண்மைக்குது. என் பொண்ண சைட்டு மட்டும் அடிக்க தெரியுதே, அவளுக்காக அந்த ரவுடிங்களோட உன்னால ஃபைட் பண்ண முடிஞ்சுதா? சைட்டு வேற ஃபைட் வேற, அது லவ் இது லடாய், ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல அத்தை. மூஞ்சி இட்சன்னா இன்னமே என் பொண்ண சைட்டு கீட்டு அடிச்ச நம்ம ராஜா கையில சொல்லி உன்னை துவைச்சு புளிஞ்சு காய வச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னடா பம்முற? ஆண்மைய கீசிடுவேன், ராவிடுவேன். என்ன ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஒரு கை தட்டு விசிலு வானா பொம்பளை கௌரவமா இருக்கணும்னு நினைச்சானா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியா நீ ஒண்ணும் செய்யலையே. என்ன ஃபவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ் படா வந்து நிக்கிறல்ல, என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லைன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு வரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அட்டி சக்க, அதான பார்த்தேன். வீர தாய் புலிய மரத்தால் அடிச்ச கேசாச்சே. அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள? அப்படின்றதுக்குள்ள, ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல? சரி, சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம்னு இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போறேன். என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது, ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா? ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமா எல்லாரும் இப்படியா சொல்றாங்க? சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது, அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கரணம் தப்பினா மரணமாயிடும், இல்ல மரணம் தப்பினா கரணமாயிடும். இன்னும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு, சொல்லட்டுமா? வேணாம்ப்பா, வா சாப்பிடலாம். இல்ல இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரலத்தோடு. ஐயோ, வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி. உங்க சம்பளம். தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டும் டான்ஸும் ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு காரணம் ரிதம் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னைக்கு புதுசா ட்ரம்ஸ் ப்ளே பண்ணது யார் சார்? அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா, மிஸ் ராதா. இஸ் மிஸ்டர் ராஜா. ஹாய். வணக்கம். Your rhythm is just fantastic. Thank you. இதுக்கு முன்னால எக்ஸ்கியூஸ் மீ. ரைட், நான் வந்து பார்க்கறேன். ஓகே. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லன்னா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதான் செல்லமா ரோடுன்னு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். எஸ். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் ப்ளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர் தாக்கா. ஏக்கா கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிஃப்ட் கேக்குறதை விட ஷிஃப்ட் கேட்கலாம்டா. ஓ, ஷிஃப்ட் வேணுமா? டே ஷிஃப்டா நைட் ஷிஃப்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிஃப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிடும். நீங்க போங்க.
வழியில உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போ. சரி உன் மச்சான்டா. போக மாட்டேன். ஒத்த கையில சலாம் போடுற, மரியாதை கும்பிடுற. கும்பிடுறங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? வெளியூர்ண்ணே. சீக்கிரம் போய் சேரு. Fantastic, ராஜா. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. I beg your pardon? அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க? இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன ஆள் அடிச்சு பறிச்சேன்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்தவன் தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டிட்டானுங்க. சரின்னு சப மரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணுதானே? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும், நான் என்ன தம்பட்டமா அடிச்சேன். அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவே காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி புரிஞ்சது பாதி போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுறணும். அது மாதிரி அடிச்சு விட்டேன், சம்பளம் போட்டு கொடுத்துட்டான். அவ்வளவுதான். யாக்கா, குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழாயில தண்ணி வரல? அது வருது. இந்த அண்ணா இருக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி, அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினே ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபாய் கொடுத்தாதான் புடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்குறான். அது ஏன் காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கனா கிட்டக்க போனாலே ஐவுனை ஏந்த பையன் நாத்த அடிக்குது. ஐயோ, எல்ல பழம் சும்மாவே நார்ம. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. கப்பு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ, உங்க தெருவில் ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சம்? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலையும் வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்திரில நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிள்ளைங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா, நீ போய் பாரு. சரிமா. ஐயோ யாக்கா, வானாயக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு 1 கிலோ கறியும் 9 முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதனான்னு வச்சுக்க, உன் வவுத்துக்குள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்ன வரும்? வானாங்கண்ணு வானாங்கண்ணு, மூக்கு முழிமாக்குற நசுங்கி போடுவேன். குடல் நசுங்கினா நிமித்திக்கலாம், ஒன்ன நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? அவனா? நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டான்னா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளைங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில விட்டாதே ஒதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா 5 ரூபாயை கொடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரை கட்டுறோம். அப்புறம் உனக்கு வேற என்ன 5 ரூபாய்? உடாய மூடுறா. நீ வாய மூடுற. டேய், உதப்பண்டா. நானும் உதப்பண்டா. அப்பவே சொன்ன இந்த புள்ளைக்கு இன்னத்துக்கு வம்பு. பீஸ் பீஸா கழட்ட போறான். நமக்கு தெரியாது.
பாணி 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 பானியா? துட்டு கேட்கும் போது மாத்திரம் எங்க பாஷையில கேட்ட, இப்ப தண்ணி தான் எடுக்கும் போது தாய் பாஷை வந்துச்சு பத்தியா? இதுக்குதான் முதல்லயே மரியாதையா இருக்கணும்ன்றது. அம்மா தண்ணி கேட்டானா 5 ரூபாய் வாங்கினவனுக்கு தண்ணி கொடுங்க. இப்ப நீங்க தண்ணி பிடிச்சிங்க. ஓ சாரி. ஹலோ போர்ட்டுகீஸ். ஏங்க நீங்க ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது? கூடாதுன்னு இல்ல, தெரியாது அவ்வளவுதான். ஃபைட் பண்றவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ஈஸி இல்ல? அது எப்படிங்க? அதுலயும் ஸ்டெப்ஸ் தான், இதுலயும் ஸ்டெப்ஸ் தான். அதுலயும் கை கால் தூக்கணும், இதுலயும் கை கால் தூக்கணும். அதுலயும் வேர்க்கும், இதுலயும் வேர்க்கும். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கு நிறைய ஒத்துமை இருக்குங்க. உங்களை நான் நீ வா போன்னு கூப்பிடலாமா? ஓ மிஸ் நீ வா போ. எங்க நீங்க டான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஓ இந்த டான்ஸ் கத்து கொடுக்கறதுனா எப்படி இந்த கையெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு தானே கத்து கொடுப்பீங்க? ஆமா. அப்பா கத்து. வலது கால். அம்மா என்னப்பா? ஐயோ என்ன? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு மருமகன் விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இது? வா வா வாங்க. வந்துரு. இதான் ராதா. இவங்க பேரு சொல்லிட்டேனோ, ராதா. இவங்களுக்கு சண்டை, சங்கீதம், சமையல் 3மே தெரியும். இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும், சமையல் உங்களுக்கு உபயோகப்படும். அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு. என்னது? இது இந்த தையல் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும். நாங்க 2 பேரும் 2 பேர் சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க, மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க. இப்ப வந்து தாலி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. பாத்தியா, அம்மா புரிஞ்சுவாங்கன்னு சொன்னல, அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா. உனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏம்மா? உன்னை நான் இப்படி வளர்த்து ஆளாக்கினது பொண்ணுங்க பின்னால சுத்துறதுக்கு இல்ல, வேற எதுக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரி, நான் லட்சியத்துக்கு பாடுபடுறேம்மா. சத்தியமா நான் வந்து போயிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத. அம்மா வந்து உன்னை வெறுக்கல, விரும்புறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும், அதனால பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு சின்ன சிக்கல், அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது. ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். நீயும் அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும். கோச்சுக்காத, வா போலாம் வா. அது மங்கம்மா இல்ல? நீ ஒண்ணு, அவதான் எப்போ செத்துட்டாளே. இல்லடா, அவளேதான். அப்படியா? வா சொல்றேன். மங்கம்மா, என்ன மங்கம்மா, சௌக்கியமா இருக்கியா? நீங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? அதே கேள்வியத்தான் நான் உன்னை திருப்பி கேக்குறேன். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போகத்தான். சுருட்ட வேண்டிய அவசியமே இல்ல, நான் கொடுக்கறேன், வாங்கிட்டு போங்க. யாருமா இவங்கெல்லாம்? இவரு மாயாண்டி பெரிய மாமா, அவரு ஜம்பு சின்ன மாமா. மருமகன் நல்லா கவனிப்பாங்கிற நம்பிக்கையில உன்னை பார்க்க வந்திருக்காங்க. என்னம்மா நீ இது முன்னாடியே சொல்லிருக்க, வாசல்லே அசால்ட்டா நின்னுட்டேனே. இத கவனிச்சிடுறேன். வணக்கம் பெரிய மாமா, சின்ன மாமா, மச்சான், நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்.
அடி வாங்கி புத்தி வரலையே உனக்கு? கரிகாரன் இருக்கிற கத்திடாது. இதெல்லாம் குத்த போறியா? ஆமா. குத்த போற நீ? இல்ல. அப்ப கொடு. இல்ல பணம் கையில வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடும். இப்படி ஓரமா வை. வை. கத்தி கத்தி. ஆமா, இந்த பயல்களுக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம்? ஒண்ணு இல்லப்பா. ஆமா, என்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இப்ப எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ப்ளீஸ். சொல்றேன்ப்பா. 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கும் குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மை டியர் சன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டிஸ்கோ டான்ஸ் குரூப் வந்து நாளைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களே அரேஞ்ச் பண்ணிடலாமா? நோ ப்ராப்ளம். புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும். அப்ப நான் நல்லா இல்லையா? சார், என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க 25 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் மங்கம்மா எழுதியது. மங்கம்மா என்ன சாகலடா. அப்போ மாயாண்டி சொன்னது உண்மைதான். ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்பாவியான என் கணவரை என் கண் முன்னாலேயே நீ கொலை செய்தாயே. அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்துவிட்டேன். என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டுகொள்வாய். அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம். உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஏம்பா, அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது? எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது. பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் செத்து போச்சு. உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு. ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுல. அது மட்டும் இல்ல, சட்டப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது. எப்படி? ஆமா, மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. சாட்சியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. பயப்படாதடா, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான். அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா. அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து உன் பிறந்த நாள் தூள் பண்ணிருமா? ஓகே டாடி. ஐயா, யாரோ இந்த பிரசன்டேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இதை உங்க வாழ்க்கை பூரா நீங்க மறக்க முடியாதா? அப்படி என்னப்பா பெரிய பிரசன்டேஷன்? இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான குத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. உங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தனியா பேசணுமே. பேசினா போச்சு. அப்ப வாங்க வாங்க போலாம். நல்லா இருந்தது சார். நிஜமாத்த உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நீ அடிச்சது வலிக்கல. ஒரு அடி அடிச்சல, பின்னால எனக்கு வசதியா இருக்கு. 1 2 2 4 இல்ல 5. உன் பழைய வாய்ப்பாடு 2 5. அடி பின்னிட்டீங்க சார். சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார். போ சார். கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல, போடா. போய் வந்தவங்களை கவனி. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போயிடு. ஓகே சாரி சார். இட்ஸ் ஆல்ரைட். என் அப்பா வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய? ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். ஆடுற வரலாம் ஆடு. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய? ஐயோ, உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவாரு, பூசாரி. இன்னும் சாகலியே. முழிக்கிற தனியா முழிக்காத. துணைக்கு உன் புள்ளையும் கூட்டிக்க. ஓகே. அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க, இல்லன்னா கண்ட இடத்துல தடுமாறுவேன். ஓகே பாய். குருக்களையா, ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. இவன் என் பையன் ராஜா. இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இவங்க அப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல. நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? ஐயா, எனக்கு தெரியல. நான் தான் மங்கம்மா. எந்த மங்கம்மா? மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேனே. எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா, நீதான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல, அது வேற யாராவது இருக்கலாம். என்ன அது? குருக்கள் ஐயா, அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா? அப்படி சொல்லல, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற. பட்ட நீ நெத்தியில மட்டும் போடல, நல்ல சில்லற விட்டானுங்களா? வருவ நீ மாமனி. மாயாண்டி, நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன். நீ குத்தி விடுவேன், கொண்டு விடுவேன் பயமுறுத்தாத. குழந்தை கொடுத்துருக்காரு. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு, வச்சு. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. போய் சொல்லுது சொல்லிட்டேன். அந்த கடை நான் கூட போட்டும், கையிலையும் போட வேண்டாம். வழிவிடுங்க, நான் போறேன். போங்க போங்க.
இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே நமக்கு கவலையெல்லாம் குட். அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க. ஆமாங்க முதலாளி. நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான். நான் தொலையிட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன். நீ கொடுத்த 500க்கு இந்த 1000 வச்சுக்க. 1-2 அதிகமா இருக்கு, அவனுக்கு கொடுத்துறா. சரி. லுக், மங்கம்மா ராஜா 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். மேல அனுப்பிச்சு. அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு. ஆமா, பூபதி அவரை மிரட்டி இருப்பான். ராஜா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நாம போட்டிருக்கிற இந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால ராதாவை இங்க வர சொல்லிருப்ப. ஆனா நீ சந்தேகப்படாதமா, நீ சொன்னது நான் மறக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான். ட்ரெயின் நேரம் வந்திருக்கேன். உள்ளவாமா. உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு. அதனாலதான். பரவாயில்லம்மா, என் புள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ராஜா, பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது. அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழிய தீர்த்துக்கணும். அம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். ஒத்துங்க. போதும், மியூசிக்க நிறுத்துங்க. யோ, நீ அந்த பொண்ண என்னையா பண்ண? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணு பண்ணாமல அழுவுது. ஆமா, நீ சொல்லுமா, அவன் ஒண்ணு என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே போட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துனா நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே 2வது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடுறான் இந்த பையன்? மச்சான், உனக்கு பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன். திரும்படா. என்ன? ஆமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னா? இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா, இங்க வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண மச்சான் கை வச்சுட்டான். அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன். இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுகுலயும் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க. என் மலையில அடிக்கிறேன். யாரு கிட்ட வராதீங்க, பின்னிடுவேன். இது பழைய ஹோட்டல். நியாயமா இது ஏன் ஹோட்டல்? எங்க ஹோட்டல்? இடமா நின்னு வாங்கிக்க. பெல்ட்டால் அடிக்காருப்பா, வலிக்குது. கையால விட அடி. அவி போதா அவி, வயசான காலத்துல ஏன் அவி இப்படி ஓட விடுற? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை படாடோபா. நான் ஆவின்னு சொன்னதை நம்பிக்கிட்டு மரியாதை அடியெல்லாம் வாங்கி கட்டிட்டிய. உன்ன மாதிரி 10 பேர் தானே நாடே உருப்படாதியா? நான் யாரு தெரியுமா?
பணக்கார பையன் விளையாட்ட. யாயா எங்க அப்பனுக்கு என்ன கணக்கு சொல்லி கொடுத்த? 2 2 4 4 2 2 5 2 2 5 கேக்கலையே, சத்தமா சொல்லு. 5 சொல்ல என்ன இதுல என்ன வைக்க? 2 2 2 2 5. திருப்பி சொல்லு. 2 2 5. இன்னொரு வாட்டி சொல்லு. 2 2 5. உங்களுக்கு எல்லாம் கேட்க வேண்டாம் சார். 2 2 5. சரி அவர்கிட்ட சொல்லு சார். 2 2 5 சார். கேட்டுட்டீங்களா? 2 2 2 2 5. 2 2 5. ஆமா. 2 2 5. சொல்லிட்டாரு. 2 2 சொல்லிட்டாரு. இந்த மயக்கம் வருதா? எழுந்தது சொல்றியா? சரி அப்ப மயக்கம் போடு. சீக்கிரம் போடியா. அழாதம்மா, உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன். இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டம் வாழ்க போட்டுச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அக்கவுண்ட் செட்டில்டு. வா. இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா அம்மா. என்ன இந்த அடி அடிச்சிருக்கான்? அளந்தல்ல அடிச்சிருக்கான். ஹலோ. என்ன பூபதி, உடம்பு எப்படி இருக்கு? அதே 6 அடி 1 அங்குலம் தான். ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி என் புருஷனை அடிச்சியே, அதே மாதிரி இப்போ என் புள்ள ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி உங்க 2 பேரையும் அடிச்சு புரட்டி எடுத்திருக்கான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதெல்லாம் அவனுக்கு புரியாதுமா. தற்குறி பய வண்ட வண்டியா திட்டிட்டு போன வச்சிருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு நிறைய இருக்கு. கொடுங்க, நான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன். அதை பத்திங்க பொத்திங்க. கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில் திட்டுறேன். நான் பண்ண தப்புக்கு எங்க அம்மாவை ஏன் திட்டுறேன்? தம்பி, நீங்க உங்க அப்பா பேரு? அசோக். இவங்க உங்க அம்மா மங்கம்மா தானே? ஏன்? அசோக்க அப்படியே உரிச்சு வச்சிருக்குப்பா, அதனால தான் கேட்டேன். எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க. உங்க குடும்ப வக்கீல் கிட்ட பல வருஷமா குமஸ்தாவா இருந்தேன். இப்ப வக்கீல் இறந்துட்டாரு. ஏம்மா, அவ்வளவு சொத்தையும் அந்த அயோக்கியம் பூபதி கிட்ட விட்டுட்டு இத்தனை வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க? அந்த ஆஸ்திக்கெல்லாம் என் மகன் உரிமை கொண்டாட முடியாம போச்சு. ஏன்? எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் கோயில்ல ரகசியமா கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரமாவது நீங்க என்னம்மா, உங்க மாமியார் சாகறதுக்கு முன்னால, அதாவது உங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சுட்டாங்க. உண்மையாவா? பின்ன உயிலை பத்தி விவரத்தை வக்கீல் சொல்ல நானே எழுதி ஒரு சாட்சி கையெழுத்து கூட போட்டிருக்கேன். அந்த உயிலை பத்தி எங்க மாமியார் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எங்க இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? உங்க பாட்டி பூபதி வீட்டுல தான் அந்த உயிலை மறைச்சு வச்சிருக்கோம். சார், இப்ப நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, இதுக்கு மேல தேடுறதுக்கு இங்க இடம் இல்ல. அப்பா, அந்த உயில் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எல்லா இடமும் தேடியாச்சு, எங்கேயும் காணும். நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு. எங்க அக்கா அந்த உயிலை இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும்னு என் மனசுக்கு படுது. அதை கண்டுபிடிச்சு அழிக்கலன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அண்டர்ஸ்டாண்ட்?
இவ்வளவு பெரிய படத்தை இங்க இருந்து கொண்டு போறது கஷ்டம் தான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு போயிருவோமா? நல்லா இருக்கு. இதான் அந்த உயிர். அப்ப அந்த குமாஸ்தா சொன்னது சரிதான். பாட்டி எல்லா சொத்தையும் அம்மா பேருக்கு தான் எழுதிருக்காங்க. Thank God. Thank God. Hands up. மங்கம்மா மகனே, வக்கீல் குமாஸ்தா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த உயிரை தேடிக்கிட்டு நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொண்டாப்பா. உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இப்ப எப்படி? ஜெயபால், என்னப்பா? சிகரெட் லைட் எடுற. அப்பா, எனக்கு அந்த பழக்கமே இல்லப்பா. தெரியுங்க, கொளுத்து. இந்த சொத்து விஷயமா உனக்கும் உங்க அம்மாவுக்கு இருக்கிற உரிமை இதோட முடிஞ்சு போச்சுப்பா. எங்களுக்கு தான் தம்பி விடிஞ்சது, உனக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன விடியவே என்ன செய்யறது? ஏண்டா ஜெயபால், அப்பா அன்னைக்கு இவன் நாடகம் ஆடி நம்ம 2 பேரையும் இவன் கிட்ட அடி வாங்க வச்சல? ஆமாப்பா. அதுக்கு பதிலா இன்னைக்கு இவளை நீ கற்பழிச்சிர. இட்ஸ் a very good revenge. அப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. இருந்தாலும் ஓகேப்பா, வாடி. ஏமாந்துட்டீங்களே. இல்லம்மா, அவனுக்கு இந்த அளவு அறிவு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இதோட முடிஞ்சிடல. அவனை நான் ஒரு வழி பண்ணல, நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அந்த துரோகி பூபதி அப்போ உங்க அப்பாவை பைத்தியக்காரனாக்கினா, இப்போ உன்னை பைத்தியக்காரனாக்கிட்டான். அவன் எங்க அப்பாவை பைத்தியக்காரனாக்கினான். பதிலுக்கு நான் அவன் மகனை பைத்தியக்காரனாக்குறேன். கொஞ்ச நேரம் விளையாடலாமா? ஹலோ, இன்னும் உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. காத்துக்கிட்டு போயிடுச்சா பாரு. பாம்புன்னு அவ்வளவு பயம். இதுல என்ன பயம்? பரமசிவன் கூட கழுத்துல போட்டிருக்காரு. இந்த புடி. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த பாம்பை நான் தூக்கி போட்டுறேன். ஒரு வாட்டி நீ பைத்தியங்கிறது வந்து நான் பைத்தியம் இல்ல. கடிச்சா விஷம் உச்சந்தலை வரைக்கும் ஏற 4 செகண்ட் தான் ஆகும். கடிக்க சொல்லட்டுமா? இல்ல இல்ல, நான் பைத்தியம் இல்ல. சொல்றேன் இல்ல, சொல்ல போறேன். நான் பைத்தியம் இல்ல. சொல்றா, கடிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல, நான் ஏன் பைத்தியம் சொல்லணும்? சொல்லு. மாட்டேன். சொல்லு. பைத்தியமா இல்லையா? நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம்.
நான் பைத்தியம் நான் பைத்தியம் எந்திரி. நான் பைத்தியம் நான் பைத்தியம் இப்ப நான் பைத்தியம் சொன்னா கேளு. நான் பைத்தியம். சரி வா. நான் பைத்தியம். இரியா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. அத உன் வீட்டு நம்பர் தெரியுமா? சொல்லு. நான் பைத்தியம். கிழிஞ்சது போ. ஹலோ, பூபதி பேசுறேன். அப்படியா? வணக்கம், நான் ராஜா பேசுறேன். எந்த ராஜா? எந்த ராஜாவா? மானிய வாங்காத மகாராஜா, மங்கம்மா மகன். அடடே, சௌக்கியமா இருக்கியாப்பா? ஆமா, எங்க இருந்து பேசுற? நீ கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து பேசுறேன். ஒண்ணும் விசேஷம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பாவனே பயமுறுத்தி பயமுறுத்தி பைத்தியக்காரனாக்கினல்ல, அதே மாதிரி உன் பையனை பயமுறுத்தி பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கிறேன். பக்கத்துல தான் பெனாத்தின்னு இருக்கிறான். சொல்லட்டுமா? அப்பா நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லு. சொல். அப்பா நான் பைத்தியம். சரி, பாக்கி நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம். பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க. எஸ். ஒண்ணும் இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. என்ன விஷயம் சார்? எஸ், இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் ஸ்பீக்கிங். மிஸ்டர் பூபதி. இவர்தான் சார். போன். ஹலோ. எஸ், ஹலோ. டே ராஜா, உன் அம்மாவையும் காதலையும் கடத்திட்டு வந்து நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சிருக்கோம். அவங்களை நீ உயிரோட பார்க்கணும்னா எங்க முதலாளி கிட்ட இருந்து எந்த வாக்கு மூலமும் வாங்காம மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா என்ன சார், ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சார், நாங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டா ஒரு கோழி பண்ணை நடத்திக்கிட்டு வரோம். ஏன் சார்பில் ஒரு சேவலும், அவர் சார்பில் 2 பெட்ட கோழியும் காணாம போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம், போன் வந்தது. கண்டுபிடிச்சிட்டாங்களாமா சார்? அதுக்கெல்லாம் எங்கேயா சார் வருது? கோழியை நாங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் சார் இப்ப கோழியை கூட கண்டுபிடிக்கிறது? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க சார். நான் மட்டும் தான் படிச்சிருக்கேன், அவர் எவ்வளவா படிக்கல. எஸ் சார், கோவமா இருக்கிறாரு. வரேன் சார். ஏப்பா, இந்த கடத்தல் வேலையெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். அதுல விவகாரம் எப்படி ஆயி போச்சுன்னா, நீ கடத்திக்கிட்டு வந்ததோ 1 உயிர், நாங்க கடத்திக்கிட்டு வந்ததோ 2 உயிர். அதுல ஒண்ணு அண்ணனுக்கு உயிரா போச்சா? இப்ப அவங்க 2 பேரையும் உனக்கு பார்க்கணும் போல தோணுது இல்ல? அப்படின்னா என் மகனை நான் பார்க்கணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத நம்ம ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு உனக்கு போன் பண்றேனே. ஓகே தானே? அப்போ வரட்டுமா? சரி, பஸ்ஸுக்கு சில்லறை வச்சிருக்கியா? ஸ்டார்ட் ஆகல, நம்ம வண்டி தான். மங்கம்மா, என்னாச்சுமா உன் சபதம்? உன் சபதம் நிறைவேறதுக்கு முன்னாடி நீ சாக போற. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது, வேற வழி இல்ல. நான் சாவுக்கு பயந்தவ இல்லடா. என் சபதத்தை நிறைவேற்றாம நான் செத்துட்டேன்னா அதோட இந்த உலகத்துல நீதி நியாயம் தர்மம் எல்லாமே செத்துரும். வாங்க, மெதுவா. சுடுறேன்.
என்ன நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க? இங்கேயும் கொஞ்சம் பாரு. போச்சா? வாமா போலாம். ஆடின வண்டிய சிக்னல் போட்டா தான் வண்டி எடுக்கணும். இதாண்டா சிக்னல். எடா வண்டிய. போடா.